இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்களோட கோல்டன் ரெட்ரீவர் டாக் வந்து குட்டி போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த டாக் வந்து அதோட 59th டே வந்து குட்டி போட்டுச்சு. அதாவது மார்ச் 31 ஒரு ஈவினிங் 4:30க்கு வந்து இது குட்டி போட்டுச்சு. மார்ச் 30 வரைக்குமே இது குட்டி போடுமா, இது ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்கிறது எங்களுக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு பெருசாக எந்த ப்ரெக்னென்சி சிம்டமும் நாங்கள் பார்க்கல. இது கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிட்டுச்சு, ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. அதனால் எதுவுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மார்ச் 31 காலையில் இதோட ஆக்டிவிட்டி ரொம்ப மாற்றம் வந்துச்சு. குட்டி போடுற அன்னைக்கு காலையில் வந்துட்டு இதுக்கு ஃபுல்லாக வாமிட் இருந்துச்சு. அப்புறம் இது பெருசாக வந்து பால் எதுவும் குடிக்கலை, பட் சாப்பிட்டுச்சு. ஆனால் இதுக்கு கண்ணெல்லாம் வந்து ரொம்ப உள்ளே போய் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் இது ரொம்ப ஆக்டிவாக ஒன்றும் இல்லை. இந்த டாக் நைட்டு ஃபுல்லாகவே இந்த கூட்டில் தான் இருக்கும். காலையில் அப்புறம் ஈவினிங் எல்லாமே வெளியில் இருக்கும். ஆனால் இது எப்போவுமே இந்த கூட்டுக்கு அடியில் போய் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆனால் அன்னைக்கு குட்டி போடுற அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டுக்கே போகாமல் அடியிலே போய் படுத்துக்குச்சு. அப்புறம் இது ஒரு வேளை இப்போது அடியில் போய் குட்டி ஏதாவது போட்டுச்சுன்னா நமக்கு அதை டேக் கேர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி தான் திரும்பி இதை நாங்கள் கூட்டிலே போட்டுட்டோம். ஆனால் இது கூட்டிலே இருக்க மாட்டேன், வெளியில் வரேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக தெரிஞ்சதுனால திரும்பி இதை திறந்து தான் விட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கூட்டுக்கு அடியில் தான் போய் படுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு பிறகு இது என்ன நினச்சின்னு தெரியல, கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த தரையை வந்து பராண்ட ஆரம்பிச்சிடுச்சு. அது வந்து அப்போ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், ஓகே இது குட்டி தான் போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த சிமெண்ட்டை வந்து ராவிக்கிட்டே இருந்ததுனால நான் என்ன நினச்சேன்னா இதோட கால் அந்த நகை ஏதாவது அடந்து போயிடும், அப்புறம் அது வேறு புண்ணாயிடுச்சுன்னா குழப்பம் ஆயிடும்னு சொல்லிட்டு இதை பிடிச்சி திரும்பியும் கூட்டில் தான் போட்டோம். அது மட்டும் இல்லை, இது காலையில் 6 மணிலேருந்தே இது பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. இனி இது போட்டால் போடட்டும், இல்லைன்னா அது அங்கேயே கிடக்கட்டும்னு சொல்லிட்டு பிடிச்சி கூட்டில் ஆக்கிட்டு நான் அப்போ தான் டீ குடிக்கிறதுக்கு வீட்டுக்கு போனேன். நான் வீட்டில் போய் ஒரு 2 செகண்டு கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த டாக் வந்து லைட்டாக ஒரு முணுங்குற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து பார்த்தா அதுக்கு குட்டி வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அது வீடியோ எடுக்க என்னால் முடியல. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டாக் எதுவுமே பண்ணலை, அந்த பைக்குள்ளே தான் குட்டி இருந்துச்சு. இது க்ளீன் எதுவுமே பண்ணலை. அப்புறம் அவ்வளோ நேரம் அது பைக்குள்ளே இருந்தால் குட்டிக்கு ஏதாவது ஆயிரும்னு நான் தான் க்ளீன் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இருந்த டாக் வந்து எப்படின்னா அதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி அந்த தொப்புல எல்லாம் கடித்து குட்டியை நீட்டை நம்மள்கிட்ட கொடுத்துரும், நமக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் இந்த டாக் வந்து இதுக்கு அந்தளவு மெச்சூரிட்டி இல்லையா என்னன்னு தெரியல, எதுவுமே பண்ணலை. எனக்குமே அந்த தொப்புளை எப்படிடா மாற்றுறதுங்கிற விஷயம் தெரியல. ஆக்சுவலாக தொப்புள் வந்து ஒரு நூல் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணுமா, எனக்கு அந்த விஷயம் தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், கத்திரி வச்சு சும்மா கட் பண்ணி விட்டேன். அதுக்கு பிறகு இந்த டாக் வந்து க்ளீன் பண்ணுச்சு. ஆனால் அந்த தொப்புள் எதுவும் அதுக்கு தெரியல, எனக்கும் தெரியல, அப்படி போயிடுச்சு. அதுக்கு பிறகு என்னென்னா ஒரு குட்டியை போட்டதுக்கப்புறம் திரும்ப இதுக்கிட்ட குட்டி போடுற சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. தரையை எல்லாமே வந்து சுரண்டிக்கிட்டே இருந்தனால நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 11 o'clock வரைக்கும் நைட்டு பார்த்தோம். அதுக்கு பிறகு சரி இனி குட்டி வரலன்னா அது ஏதாவது உள்ளே லாக் ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு டாக் ப்ரீடருக்கு கால் பண்ணோம். அப்புறம் அவங்க வந்துட்டு இனிமேல் உள்ள குட்டி இருந்தால் வெளியில் வர்றதுக்குள்ளே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆனால் எந்த குட்டியும் வரல, ஒரு குட்டி தான். இந்த குட்டியை வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு பிறகு ஃபீட் பண்ணுறதுக்கு அம்மாட்ட எடுத்து கொடுத்தேன். ஒரு கையில் மொபைலும் குட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அது கரெக்டாக ஃபீட் கொடுக்க முடியாதனால திரும்ப நான் வீடியோலாம் எடுக்கலை, குட்டியை தான் பார்த்துட்டேன். மார்ச் 30 வரைக்குமே இது குட்டி போடுமா அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் 31 இது காலையில் பண்ண அக்கப்போர் எல்லாம் பார்த்தா ஏதோ இது அப்படியே போட்டு ஒரு 5 குட்டியை போட்டு தள்ளிடும் அந்த மாதிரி இருந்துச்சு. இதை வந்து பார்த்த ப்ரீடருமே ஒருவேளை இதோட அந்த டாகோட சைஸை பார்த்துட்டு இது ஒரு 5லேருந்து 10 குட்டி வரைக்கும் போடும் அந்த மாதிரி சொல்லிட்டு போனனால நாங்களும் எதிர்பார்த்தோம். ஆனால் டாகுக்கு மைண்ட் வைஸ் என்னமோ நீங்கள் என்னடா எதிர்பார்க்குறது, அதெல்லாம் முடியாது, நான் ஒத்த குட்டி தான் போடுவேன் அந்த மாதிரி என்னமோ இருந்துச்சு போல். அது ஒரே ஒரு குட்டியை தான் போட்டுச்சு. பட் பரவாயில்ல, இப்போ அம்மாவும் குட்டியும் நல்லா இருக்காங்க. இங்கே இப்போ வந்து வீட்டில் இவங்களோட அக்கப்போருக்கு ஒரு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரையும் தாண்டி வீட்டில் எந்த விஷயம் வைக்கவும் முடியல. அப்புறம் வீரே ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட இனி உள்ள வீடியோக்கள் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ.